வாங்க வாங்க சார், வணக்கம். வெல்கம் சார், வெல்கம். இந்தாங்க சார், வாங்க வாங்க. Vanakkam. Ladies and gentlemen, please allow me to introduce myself. என்னோட பேரு தேஷ் பிரேமி. இந்த தேசத்தை உண்மையா லவ் பண்றதா என்னோட உண்மையான வேலை. ஹலோ மிஸ்டர் ஆரியபட் சார், எப்படி இருக்கீங்க? நீ தேச பிரேமி இல்லடா, நீ ஒரு தேச துரோகி. இவர் என்ன தேச துரோகின்னு சொல்லிட்டாரு. இவர் காலி பண்ணுங்க. இந்த பால்வாடிய முகத்தை அப்படி பார்க்காதீங்க. நான் பார்க்கவே நான் குழந்தையா இருக்கலாம். கோபம் வந்தா நான் ரொம்ப மோசமானவன். 10th floorல தானே உங்க ஆபீஸ் இருக்கு. அந்த ஆபீஸ்ல தானே நீங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற நியூக்ளியர் வெப்பனோட ஃபார்முலாவும் இருக்கு. வாங்க வாங்க, அதை எடுத்து எனக்கு பத்திரமா கொடுத்துருங்க. அப்புறம் வந்து உங்க ஸ்பீச்சை கன்டினியூ பண்ணுங்க. பாவம் சின்ன பசங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்க கூடாது. நான் ஒருபோதும் உனக்கு ஃபார்முலாவை தரப்போறதில்ல தேஷ் பிரேமி. இவர் என்ன ரொம்ப வெறுப்பேத்துறாரு. என்னடா பாக்குறீங்க, கூட்டு போகணும். சிவா எங்க இருக்க? இங்க ஒரு கேங் ப்ரொஃபசர் ஆரியப்பட்ட கடத்திட்டு போறாங்க. அவரோட சீக்ரெட் நியூக்ளியர் ஃபார்முலாவா திருட பாக்குறாங்க. சாரி ரேவா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதோ வந்துகிட்டு இருக்கேன். சிவா, இப்பதான் அவங்க ஆரியபட் சார 10th ஃப்ளோருக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. சார், சீக்கிரமா போய் லிஃப்டோட கதவை எப்படியாவது திறந்து விடுங்க, சீக்கிரம். சார், சீக்கிரம் வாங்க சார். சீக்கிரமா உங்க சேஃப்ல இருக்கிற அந்த ஃபார்முலாவை எடுத்து என் கையில ஒப்படைங்க சார். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. ஆனா நிச்சயமா நான் உங்களுக்கு அந்த ஃபார்முலாவை கொடுக்கவே மாட்டேன். கொடுக்க மாட்டேன். ஃபார்முலா கொடுக்க மாட்டேன்னு பிடிக்கிறாரு. நான் நேரம் மேல போறேன். ப்ரொஃபசர், ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு உங்களுக்கு ஒரு செய்தி வரும். ஒவ்வொரு சின்ன பையன் நான் மேல இருந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கான்னு. ஒவ்வொருத்தனா இல்ல எல்லாரையும் முடிச்சிடுவேன். அதனால ஒழுங்கா கொடுத்துருங்க. இதுக்கு மேலேயே கொடுக்க மாட்டேன்னு அடம்பிடிக்க கூடாது. நான் சொல்றதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன். இந்த பச்சை குழந்தைய ஒத்து பார்க்காதீங்க. நான் பார்க்கத்தான் குழந்தை. கோபம் வந்ததுன்னா வெறி கொண்ட சிங்கமா மாறிடுவேன். ஏய், வேண்டாம் வேண்டாம், பாவம் அந்த பசங்களை எதுவும் பண்ணாத. நம்ம பிரச்சனையில பசங்களை ஏன் இழுக்கிற? அவங்களுக்கு எதுவும் தெரியாது, அவங்கள விட்டுருங்க. நான் அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ற, விட்டுருங்க ப்ளீஸ். ஷாக்கா, ராக்கா, என்னோட காட்ஸ் எங்க போனாங்க?
யாராவது சொல்லுங்க என் கார்ட்ஸ் எங்க போனாங்க? அங்கிள் அவங்க அதோ அங்க இருக்காங்க. போங்க போய் அவுத்து விடுங்க. அம்மா உங்க 2 பேரும் யார் இப்படி பண்ணா? பாஸ் ஒரு பையன் பாஸ், அவன் ரொம்ப சின்ன பையனா தான் இருந்தான். சைக்கிள்ல வந்தான், புயல் மாதிரி சுத்தி சுத்தி அடிச்சிட்டு போய்கிட்டே இருந்துட்டான். ஆமா பாஸ், அத பையன் பயங்கரமா ஃபைட் பண்றான் பாஸ். என்ன அடி அடிச்சா தெரியுமா பாஸ்? எப்ப மயங்கி விழுந்தான்னு எனக்கே தெரியல பாஸ். சின்ன பையன் கிட்ட அடி வாங்கிட்டு பெருமையா பேசுறீங்களா? யாராவ? யாரு? யாராவது சொல்றீங்க இல்லையா? சார், உண்மையான தேஷ் பிரேமின்னா அது அவன்தான். யாராவது சொல்லுங்க, இந்த பசங்களை யாருன்னு சொல்லுங்க. போய் தேடுங்க தேடுங்க. பாஸ், அவன் கீழே போயிட்டான்னு நினைக்கிறேன் பாஸ். ஹலோ பிராவோ சார்லி. ஒரு பையன் நேரா கீழே தான் வந்துகிட்டு இருக்கானா? அந்த பையனை பிடிச்சு நேரா என்கிட்ட கொண்டு வாங்க, அப்புறம் மறந்துடாதீங்க. அந்த பையனுக்கு சண்டை நல்லா தெரியுமா? லாகாஷா இருக்கா? சீக்கிரம் போங்க. அடே என்ன சார் சும்மா யோசிச்சுக்கிட்டே நிற்கிறீங்க? சாவியை கொடுங்க சார், நானே திறந்து பார்த்துடுறேன். சார்லி, பாஸ் ஏதோ சின்ன பையனை பற்றி சொன்னார். எல்லாரும் ஜாக்கிரதையாக இருக்கணும். பையன் எங்கே தான் இருப்பான். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. கம் ஆன், லெட்ஸ் ஃபைட். ஆட ஒரு இடத்துல நின்னாதடா சண்டை போட முடியும். நின்னு சண்டை போட்டா என்ன ஆகுன்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லட்டு சிங் சார், கொஞ்சம் உடனே கிளம்பி சீக்கிரமா வேதாஸ் டவருக்கு வாங்க. இங்க யாரோ ஒரு கேங் பப்ளிக்க ஹாஸ்டேஜா புடிச்சு வச்சிருக்காங்க. சயின்டிஸ்ட் ஆரியபட் 10th ஃப்ளோர்ல இருக்காரு. அந்த கேங்க சேர்ந்தவங்க அவர்கிட்ட நியூக்ளியர் ஃபார்முலாவை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. நான் மேல போய் மத்தவங்கள விடுதலை பண்றேன். நீங்க இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு மேல வாங்க. ஓகே சிவா. கண்ணா, நீ உண்மையிலேயே ரொம்ப தைரியசாலி தான். சார், நான் ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட் தான். நான் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவர் நேரா இங்க தான் வந்துட்டு இருக்காரு. நீங்க இங்கேயே இருங்க. இது வரைக்கும் உங்களோட கீ. யாரு உள்ள? டேய் சின்ன பையா, நீ தானே? ஹலோ, கமான் கண்ணா, போலியர்தால ஒன்னும் ஆகாது. அதோ அதோ பாரு அந்த பையன் ஜோக்கர் ட்ரெஸ்ல சைக்கிளை ஓட்டிக்கிட்டு இருக்கான். என்னாச்சு அங்கிள், ரொம்ப டயர்டா இருக்கீங்க போல இருக்கு. என்ன சொல்றீங்க, இப்ப ஃபைட் பண்ணலாமா? அந்த பையன் இதோ இருக்காண்டா. அப்ப சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கிறது யாரு? நான் இங்க இருக்கேன் அங்கிள்.
முட்டினது வலிக்குதோ? ஆமா வலிக்குது பயங்கரமா. பாஸ் பாஸ் அந்த பையன் மேலதான் வந்துகிட்டு இருக்கான். நேரா உங்களை தான் தேடி வரான். ஜாக்கிரதை பாஸ். என்ன அடி அடிக்கிறான் பாஸ் அவன். பாஸ் தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க, இல்லைன்னா நீங்களும் அடி வாங்குவீங்க. அவன் என்னோட ஆளுகளை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டா. என்னையா பையாவ? அவனை பிடிக்க, அவனை போய் பிடிக்க. யாராவது பிடிச்ச அவனைய முன்னாடி கொண்டு வாங்க. எங்கடா போதும்? அது அந்த பையனா தான் இருக்கும். தேடு அவனை. இது வரைக்கும் பாரு, நம்ம ஆளுங்களை இந்த பையன் ரொம்ப அடிச்சிட்டான்டா. இப்ப நான் அவனை அடிக்கிறேன் பாரு. இது அந்த பையன் வாழ்க்கை ஃபுல்லா மறக்க மாட்டான். என்னடா என் கை ஃபுல்லா செவந்து போச்சு. நீ போய் அடியண்டா. அல்ல என்னால முடியல, நீ அடிப்பா. நான் அடிக்க மாட்டேன் அவனை. நான் அவனை தொடவே மாட்டேன். அங்கிள், என்ன அடிச்சிருந்தா வலிச்சிருக்கும். சிலைய அடிச்சா எப்படி வலிக்கும்? எந்திரி எந்திரா, என்ன ஆச்சு? இதுக்கு மேல அடி வாங்கி சாகாதரா. என்ன மாதிரி மயக்கம் போட்ட மாதிரி இல்ல, அடிச்சு தோல. ஷோகோ, ராகோ, ஹரி, காவ் எல்லாம் எங்க போனீங்க? பசங்களா, என் கார்ட்ஸ் எங்க போனாங்க? ஒருவேளை அவங்க லஞ்சுக்கு போயிருப்பாங்க சார். லஞ்ச் டைம் தான் ஆயிடுச்சு சார். நானும் போய் லஞ்ச் சாப்பிட்டுட்டு வரட்டுமா? பசங்களா, என்ன வெறுப்பேத்தாதீங்க. என் ஆளுங்க யாருமே பதில் பேச மாட்டேங்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சின்ன பையன் மட்டும்தான். போஸ், போஸ், லிஃப்ட் மேல வருது அப்படின்னா அந்த பையன் மேல வந்துகிட்டு இருக்கான்னு அர்த்தம். லிஃப்ட் திறந்ததும் அந்த பையனை காலி பண்ணிடுங்க. சிவா, லிஃப்ட விட்டு வெளியே வராத. சிவா, அந்த பையன் எங்கப்பா? பாஸ், அந்த பையன் எங்களை பார்த்து வணக்கம் சொன்னான் பாஸ். ரொம்ப நல்ல பையனா இருக்கா பாஸ். சாரி, வணக்கம். இப்போ அதெல்லாம் இந்த காலத்துல யார் சொல்றா பாஸ்? டேய், இப்ப வணக்கம் யாரா கேட்டா? அந்த பையன் எங்க? எனக்கு அந்த பையன் கிட்ட வணக்கம் வேணாடா. பையனே வேணும்டா. பையன் எங்கடா? அந்த பையன் எங்க இருக்கான்னு போய் பாருங்க. எனக்கு அந்த பையன் வேணும். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஏன் எல்லாரும் உட்கார்ந்துட்டீங்க? போய் ஃபைட் பண்ணுங்க. ஃபைட், ஃபைட். எங்க பங்குக்கு நாங்க ஏற்கனவே நிறைய வாங்கிட்டோம் பாஸ். இனிமே வாங்கறதுக்கு எங்க கிட்ட இடமே இல்ல. ஆளை விட்டுருங்க. ஏய், ஷீபா. என்னோட பேரு ஷீபா.
இது வரைக்கும் என்ன தேஷ் பிரேமியா தான் எல்லாரும் பாத்தீங்க. என்னோட கோபத்தை நீங்க எல்லாரும் இப்ப பார்க்க போறீங்க. தம்பி என்ன பண்ற? சின்ன பையா விட்டுடாதே. சின்ன பையனா இருந்துட்டு என்ன தப்பிக்க விட மாட்டேங்கிறானே. அங்கிள், உங்க கூட வந்த எல்லாரையும் நான் அடிச்சு ஓரம் கட்டிட்டேன். இப்ப சொல்லுங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க? என்னோட ஆட்கள் இருந்தா என்ன பிரச்சனை? நான் இருக்கேன்டா சின்ன பையா. சிவா, நான் வந்துட்டேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. சின்ன தம்பி என்ன மேல தூக்குப்பா. நான் தோத்துட்டேன். என் தோல்வியை ஒத்துக்கிற தூக்குப்பா. என் ஏரியாவுல தப்பு செஞ்சா தண்டனை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டியா? இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற திருடன் கூட திருடணும்னா யோசிப்பான். சுத்தி இருக்கவங்க கூட திருடாதன்னு சொல்லுவாங்க. திருடனா லட்டு சிங் வந்துருவாருன்னு தெரியும். அவன் அந்த திருட்டுத்தனத்தை எல்லாம் விட்டுட்டு நல்லவனா மாறிடுவான். யோசிச்சுக்க. இனிமே லட்டு சிங் வர்றதுக்கு முன்னாடியே நல்லவனா ஆகணும்னு யோசிச்சுக்க. எப்ப உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் லட்டு சிங் வந்தா என்ன ஆகும்னு. தேங்க்யூ சிவா. நீ என்னோட நியூக்ளியர் ஃபார்முலாவை காப்பாத்தி கொடுத்துட்ட. இந்த நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் ஒன்ன மாதிரியே தைரியசாலிகளா இருந்துட்டாங்கன்னா நம்ம நாட்டை அசைக்க முடியாது.